இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருந்த துளசி மாடத்தை இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி மாற்றியாச்சு. ஒரு வழியாக வந்து நேற்றுலேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நியூ இயர் அன்றைக்கி தலைக்கு குளிச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயே வைக்கலை. அதனால் வந்து எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கொண்டையை போட்டுட்டு ஆயுதத்தை கையில் எடுத்தாச்சு. நேற்று வந்து இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணியிருந்தோம். அது நல்லாவே காஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் மேலே 2வது கோட்டை அடித்தா மட்டும்தான் அது வந்து கொஞ்சம் டார்க்காக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் 2வது கோட்டும் வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது அடித்த பிறகு தான் வந்து பார்க்குறதுக்கு, அதாவது நான் நினச்ச கலர் வந்து இதில் கிடச்சிது எனக்கு. அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த இடம் நல்லா காயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து துளசி மாடத்தில் நம்ம ஆல்ரெடி இந்த காவி கலர் அடிச்சிருந்தோம். அந்த கலருக்கு மேலே வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிற மாதிரி எல்லோ கலர் பெயிண்ட்டும், அதுக்கப்புறமா வந்து ரெட் கலர் குங்குமம் மாதிரி ஒரு டார்க் ரெட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த பெயிண்ட்டையும் வந்து இதில் அழகாக பார்த்திங்கன்னா அடிச்சிட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா இடமும் நான் பண்ணியிருக்கேன். சில இடத்துல கோணல் மானலாம் போனாலும் ஃபைனலாக பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்மளுடைய பழைய துளசி மாடம் வந்து ரொம்பவே பரிதாபமாக வந்து பின்னாடி நின்றுட்டு இருந்தது. ஸோ அதில் வந்து செடி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வளர்ந்துருந்துச்சு. அதை வந்து எப்பயோ ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா புதுசாக தான் வைக்கணும். இந்த இடத்துல விளக்கு வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் பூஜை பண்ணுறது கிடையாது. பட் நான் இந்த துளசி மடத்தை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அதனால் இங்கேயும் வந்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிவிடுவோம், நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பூஜை மட்டும்தான் பண்ணக்கூடாது, ஆனால் துளசி மாடம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்கு நல்லா பெயிண்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா தான் வந்து மேலே மண் கொஞ்சம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு செடியை வந்து வைக்கணும். இந்த இடத்துலையும் வந்து நான் எக்காரணத்தை கொண்டும் துளசி மாடத்தை எடுக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை. ஏன்னா வந்து வீடு கட்டும்போது இதுக்கு பக்கத்துலேயே உட்காந்து நான் இந்த இடத்துல இது வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சது இந்த துளசி மாடம். ஆனால் இதில் வந்து பூஜை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒன்றே வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால் அது வந்து கொஞ்சம் அழகாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சம் பெயிண்ட்டும் அழகாக பண்ணிட்டேன். நாமெல்லாம் போட்டு ரொம்ப நீட்டாக வந்து இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம துளசி மாடத்தை ரெடி பண்ணிட்டோம். ஆனால் கீழே வந்து நம்ம தனித்தனியாக நம்ம அட்டாச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பீஸ்லாம் தனித்தனியாக எடுத்து எங்கெங்கே எது வருமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இப்போ கீழே வந்து நமக்கு தெரிகிற இடத்துல நாமம், சங்கு, சக்கரம் இது எல்லாத்தையும் வந்து அப்படியே வரைஞ்சிட்டேன். ஃபைனலாக எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா அங்கே வச்சு செட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இது காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப நல்லாவே காஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல பிளெயினாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து கொஞ்சம் கம்பி கோலம் மாதிரி போட்டால் நல்லா இருக்கும்ல, அதனால வந்து இந்த மாதிரி ஒரு கோலத்தை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படி ஃபுல்லாக பாக்ஸ் மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா நடுவில் கொஞ்சம் வழிவிட்ட மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிசைனை சூஸ் பண்ணி அப்படியே போட்டாச்சு. ஃபைனலாக இந்த லுக்குக்கு வந்து கொண்டு வந்தாச்சு. இது எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.